அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் சுதந்திர தின அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம வாழ்க்கையில அணு நாள்களும் சுதந்திரமா ஆக்கி அருள் செய்வானாக. ஆமீன். இன்றைய காலகட்டத்துல இன்றைய நம்மளோட நாட்டில நடப்பை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு மக்களும் வாழ்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கின்றது. சரி, இது போன்ற நாட்கள் நம்ம சுதந்திரத்தை எப்படி கொண்டாடணும்னா நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரணும். அதுதான் சுதந்திரம். சுதந்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா நம்ம கொடியை ஏற்றிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு அது மட்டும் சுதந்திரம் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பங்கள்ல எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்கு. நாட்டுல ஒரு பெண் நடந்து போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நாட்டுல ஒரு மனுஷன் வாழ்றான்னு சொன்னா அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒவ்வொரு மக்களும் வாழும் பொழுது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கும். நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது என்பதை நான் சொல்லிட்டு பார்க்கிறேன். இன்னைக்கு மக்கள் வாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வெள்ளைக்காரன் ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருந்தது, அவருடைய காலத்தில் நாங்கள் நல்ல முறையில வாழ்ந்தோம், அவன் வெறும் அடிமையா தான் வச்சிருந்தானே தவிர மற்றபடி எந்த சிரமமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெள்ளைக்காரன் அடிமையாக இல்லை, நம்ம நாட்டு மக்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. ஆனா அவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அடிமையாகவும் இருக்கணும், நாட்டில் இனிமேதான் ஒரு வாழ்க்கைங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்ம அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சம்பவம் இருக்கின்றது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு பெண் நடந்து செல்லுகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா பெண்ணிடம் கேட்கிறாங்க, ஏமா இந்த இரவுல நடந்து போறீங்க, உனக்கு பயமா இல்லைன்னு கேட்கும்போது சொன்னா அந்த பெண் சொல்லுகிறாள், அதாவது ஒண்ணு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு மறைஞ்சிருக்கணும், அல்லது இந்த கேள்வி கேட்கக்கூடிய நீங்க உமராக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி ஒரு ஆட்சி நடத்தினாங்க என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினத்தை கணக்கிட்டு இங்க வரக்கூடிய நாட்களில் ஆண்டுகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான முசீபத்தில் இருந்தும் துன்பங்களில் எல்லாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஆட்சியாளர்கள் நம்ம தந்தல்வானாக. சிறந்த தலைவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானாக. இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தல்வானாக. இருக்கக்கூடிய தலைவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், யாருக்காக நாம் இந்த வேலையை செய்ய, மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதை அந்த உள்ளத்தை அந்த நியத்தை அவர்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.